பிராஞ்சல் ஃப்ளேவர்ஸ். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு ஹோம்மேட் ஐசிங் சுகர் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். முதல்ல நாம் ஐசிங் சுகர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பவுடர்ட் சுகர், பார்க்குறதுக்கு குளுக்கோஸ் மாதிரியே இருக்கும். இந்த ஐசிங் சுகர் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் டெக்கரேட் பண்ண பயன்படுது, பன்ஸ் அண்ட் டோனட்ஸுக்கு டஸ்டிங் பண்ண பயன்படுது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் ரெடி பண்ண இந்த ஐசிங் சுகர் பயன்படுது. ஐசிங் சுகர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் மெஷர்மெண்ட் கப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட் கப்பு. ஒரு செட்டில் 5 கப்பு 5 ஸ்பூன் வரும். நீங்கள் மெஷர்மெண்ட் கப் யூஸ் பண்ணி கேக் குக்கீஸ் பண்ணிங்கன்னா கேக் குக்கீஸ் பர்ஃபெக்டாக வரும். மெஷரிங் கப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்லையும் கிடைக்கும். நீங்கள் பேக்கிங் ஐட்டம் சேல் பண்ணக்கூடிய ஷாப்லையும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம். இனிமேல் நாம் ஐசிங் சுகர் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ஐசிங் சுகர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் சுகர் எடுத்துக்க போகிறேன். 1 கப் சுகரை மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சில்வர் கப்பே பயன்படுத்திக்கலாம். சில்வர் கப்பில் 1.25 கப் சுகர் எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். இது மெஷரிங் ஸ்பூனு, மெஷர்மெண்ட் கப் செட்டோட சேர்ந்து வரும். 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பூனை பயன்படுத்தலாம். சுகர் கூட கார்ன்ஃப்ளோர் சேர்க்கணும். 1 கப் சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்க்கணும். நான் 2 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கனால 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளோருக்கு பதிலாக குளுக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். இனிமேல் எடுத்து வச்சிருக்கிற சுகரையும் கார்ன்ஃப்ளோரையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக பொடிச்சு எடுத்துடலாம். ஐசிங் சுகரை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கார்ன்ஃப்ளோர் அல்லது குளுக்கோஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் சேம் டேலே பயன்படுத்துறதா இருந்தால் கார்ன்ஃப்ளோர் அல்லது குளுக்கோஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஐசிங் சுகர் ரெடி பண்ணிட்டோம். நாம் இந்த ஐசிங் சுகரை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஐசிங் சுகரை கையில் எடுத்து பார்க்கும்போது பவுடராக இருக்கணும், திருதுன்னு இருக்கக்கூடாது. ஐசிங் சுகரை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம். இந்த ஐசிங் சுகரில் கார்ன்ஃப்ளோர் அல்லது குளுக்கோஸ் சேர்க்கறதுனால இது கட்டி பிடிக்காது. லாஸ்ட் வீக் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் ஐசிங் சுகர் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். வரும் வாரங்களில் நாம் இந்த ஐசிங் சுகரை பயன்படுத்தி க்ரீம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.